மகிழ்ச்சியான மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா பழனி சார்? எனிஒன் லீடர்ஸ், வாலண்டியர்ஸ்? சிவகுமார் சார், தேங்க் யூ சோ மச். எஸ். ஆன் டைம் அப்படிங்கிறது பிசினஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அம்சம். கீ ரோல். எல்லா நாளுமே நமக்கு புதுமையான நாள் தான். இந்த புதுமையான நாளை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு எல்லா புகழும். ஸோ ஆன் டைம்க்கு வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 பிளஸ் லீடர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நம்ம எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட். பிசினஸ் என்னைக்கு நம்ம கையில எடுத்துட்டோமோ அன்னையிலேருந்து நம்ம ஆண்டர்பிரனர். ஒரு ஆண்டர்பிரனரோட திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கீழ உள்ளவங்கள வளர வச்சு நம்ம வளரணும். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் குடுக்குறோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேட்ஜ் குடுக்குறோம், எந்த அளவுக்கு அவங்கள எடிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு லீடரோட வழிகாட்டுதலா அமையும். இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒரு நபராக இருந்தாலும், ஹி இஸ் ஆல்சோ எ லீடர். அந்த ஒரு உணர்வு பிசினஸ் அப்படின்னு வரும்போது அது மைண்ட் செட்ல வந்துடணும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய லீடர்ஸ் உங்களுடைய மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு பிரைவேட்டா நீங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுங்க. பர்ட்டிகுலரா இந்த கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் மீட்டிங் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆன்டர்பிரினரா நம்மள மோல்டு பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். நம்ம வாரத்துல இருக்கக்கூடிய புதன்கிழமை பிரசன்டேஷன் மீட்டிங், ப்ராடக்ட் பிரசன்டேஷன். வெள்ளிக்கிழமை பிரதானமாக இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த். ரொம்ப அற்புதமான ஒரு மீட்டிங் சண்டே, டெஸ்டிமோனி ரிகார்டிங் ப்ராடக்ட். இந்த மண்டே எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் டே மண்டே பிரதானமா வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் தான். ஒவ்வொரு நாளும் நம்மள எந்த அளவுக்கு சின்ன 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 விஷயங்கள் லீடர்ஷிப்ல மோல்டு பண்ணி வர்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய குரோத் அப்படிங்கிறது நம்மள பின்தொடர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும், நம்மளுடைய லீடர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா அமையும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் டைமிங். சொன்னதே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, உங்களால எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னா, உள்வாங்க முடியாது. ஒரு மனுஷனுடைய மூளையோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ். அதுக்கு தாண்டி என்ன நம்ம கதை சொன்னாலும் உள்ளார்க்க இறங்காது. இந்த 45 மினிட்ஸ்ல அதுவும் அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட மென்டாலிட்டிக்கு, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட எய்முக்கு, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட இன்ட்ரெஸ்டிங்க்கு எந்த வார்த்தை, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நுழையுதோ மனசுக்குள்ள, அதுதான் அவங்கள மாற்ற வைக்கும். ஸோ ஆகையினால இனி வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட மீட்டிங்க ரொம்ப உற்சாகமாகவும், ரொம்ப எதிர்பார்ப்புடனும், அதே நேரத்துல நம்மள நாம மோல்டு பண்ணி போகணும் அப்படிங்கிற அந்த உயரிய எண்ணத்தோட நம்மளுடைய மீட்டிங்க கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தால 14 வருடம் ஒரு நிறுவனம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அடிப்படை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்த ஏற்படுத்தினதுனால தான். எப்படி? கான்ஸ்டன்ட்டா. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லெவலுக்கு மேல போனா எங்கேயாவது இடிக்கும். எங்கேயாவது நிறுத்தப்படும். ஆனா பர்ட்டிகுலரா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துல எலிக்சர் மிக்ஸோடைய பங்கு அப்படிங்கிறது, அன்னைக்கு வந்து கற்காலம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா, சீலிங்லேருந்து அ நெறைய நாலேட்ஜ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமான நமக்கு வந்து நம்மளுடைய தலைவர்கள் வந்து மாத்தி குடுத்துருக்காங்க.
என்ன மாத்தி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஓப்பன் பண்ணி கூட நான் காமிக்கிறேன். ஓல்டு ஓல்டோட இது பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா 10,000 பேக்கேஜ் அண்ட் 21,000 பேக்கேஜஸ் இருந்தது. இந்த 10,000 பேக்கேஜ் அண்ட் 21,000 பேக்கேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா ஷெட்யூலேட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் அண்ட் சில்வர் கோம்போ. ஓகேவா? இந்த ஸ்லைட் எடுத்துக்கோங்க. இந்த சில்வர் அப்படிங்கிறது 10,000 பேக்கேஜ். அதாவது ₹12,000 மத்த ₹12,600 மதிப்பிலான ப்ராடக்ட்ட ₹10,000க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு குடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து அப்ப இருந்த சீலிங் வந்து 2,500 தான். அண்ட் பேர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா, அதே 1000 தான். இது வந்து சில்வர் பேக்கேஜ்க்கு. ஸ்பான்சரும் உங்களுக்கு 10% 1000 அண்ட் பேர் மேட்சிங் 1000. சீலிங் மட்டும் அப்ப என்ன வச்சிருந்தாங்கன்னா, 2,500 வச்சிருந்தாங்க. எது இந்த சில்வர். ஜஸ்ட் ஒரு புதுசா வந்திருக்கவங்க கூட என்ன கம்பெனில முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இந்த சின்ன ஒரு எக்ஸ்பிளைன். அதே மாரி சில்வர் கோம்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 30,000 மதிப்புள்ள பாக்ஸஸ உங்களுக்கு ₹21,000க்கு தர்றது தான் சில்வர் கோம்போ. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஐ திங்க் ₹3,000 சீலிங் இருந்தது. இப்ப தான் வந்து என்னதுன்னா, அன்லிமிட்டடா மாத்துனாங்க. அண்ட் ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா, பாக்ஸஸ் ₹10,000 மதிப்பிலான பாக்ஸஸ் ரெஃபலுக்கு இருக்கு. இது வந்து ஓல்டுல இருந்த ஒரு விஷயம். ஆனா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அழகா இந்த கம்யூனிட்டிய வந்து வேற லெவல்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு கம்பெனி தீர்மானிச்சு, பெரிய லெவல்ல கொண்டுட்டு போணும் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா, இந்த 5,000 அண்ட் 21,000 பிரதானமா வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் ஆஃபர்ஸ் அள்ளி குடுக்கக்கூடிய வகையில இருந்த பேக்கேஜ் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹5,000 பேக்கேஜ் தான். ஸோ இந்த ₹5,000 பேக்கேஜ்ல உங்களுக்கு டைரக்ட் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ₹500. பேர் மேட்சிங் 1:1. இப்ப நடைமுறையில இருக்க விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இது பிரான்ஸ் பேக்கேஜ் ₹5,000 ₹6,000 ₹6,300 மதிப்புள்ள பாக்ஸ ₹5,000க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு குடுக்குறாங்க. ஸோ இதுல இருக்க இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டைரக்ட் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பான்சருக்கு 10% ₹500. அதே மாரி பைனரி அப்படிங்கிறதுனால 1:1ல பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் 10% ₹500. இந்த இந்த ஆஃபர் பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸா தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிரான்ஸ் பேக்கேஜ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அதே 1 பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸா குடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அம்சம் பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான். கம்பெனி முன்னாடியே நிர்ணயிச்ச மாரி டிசம்பர் 31 வரையும் கண்டிப்பா உண்டு. ஸோ இந்த டிசம்பர் 31 வரையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஐடிஸ் போட்டு இந்த பிரான்ஸ்ல நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு 1000 ஐடி போட்டாலும் உங்களுக்கு 1000 பாக்ஸஸ் கண்டிப்பா உண்டு. கம்மிங் நியூ இயர்ஸ்ல அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து கம்பெனி அடுத்தது தீர்மானிப்பாங்க. ஸோ இந்த 5,000 பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில மாதமாக மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து மிகப்பெரிய கம்யூனிட்டிய உருவாக்குனுச்சு. ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கம்பெனி கரெக்ட்டான ஸ்டெப் எடுத்த ஒரு ஒரு பேக்கேஜ் அப்படின்னா, இந்த 5,000 பேக்கேஜ உள்ள இருக்க கொண்டு வந்தது தான். ப்ராடக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஹீரோ. அடுத்த கம்யூனிட்டிய கேதர் பண்ணணும் அப்படிங்கும்போது, அழகா இது பொற்காலத்துல யாருக்கு வேணாலும் வந்து எங்க வேணாலும் ப்ராடக்ட்ட ரீச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்த கம்பெனி வச்சிருக்கு. இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம். அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு ₹5,000 வந்து ஒரு இன்கம் குடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எந்த ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்லாம. நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரியான எந்த விதமான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாம ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அது எலிக்ஸர் மிக்ஸ் தான். அதுலயும் இந்த பிரதானமா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய 2 பேக்கேஜ். இந்த ₹5,000 பேக்கேஜும், இந்த ₹21,000 பேக்கேஜும் தான். இந்த ₹5,000ல ஒரு நபர் வரும்போதே, ஜஸ்ட் ஒரு 2 பீப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே, அவங்க போட்ட கேப்பிட்டல்ல 75% என்ன பண்ணிடுறாங்கன்னா, கெயின் பண்ணிடுறாங்க. ஐ மீன் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. எடுத்துடுறாங்க இன்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 5,000 பேக்கேஜ்ல ஏ அப்படின்னு நீங்க இருக்கீங்க. ஸோ லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறது உங்களுடைய நபராக இருக்கு. நீங்க ஓனா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நபர்.
ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ₹500 அதே மாரி இன்னொன்னு லெக்ல ரைட் அப்படிங்கிற ஒரு இத நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இன்னொரு ₹500 அண்ட் 1:1 அப்படின்னு வரும்போது பேர் மேட்சிங் ₹500. ஸோ ₹1500. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண ₹5000 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 35% ஆஃப் த இன்கம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். பிளஸ் நல்ல ஒரு வொர்த்தபிளான பேக்கேஜ் நல்ல ஆஃபர்ஸோட இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ₹5000 பேக்கேஜ் இதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஹியூஜ். crore வந்து சொல்லலாம் இதையும். ஒரு சாதாரணமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல crore ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் இன்னைக்கு நமக்கு எலிக்சர் மிக்ஸ் நிறுவனம் குடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ், கப்புள் ஆஃப் மந்த்ஸ், கப்புள் ஆஃப் இயர்ஸ், ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளயே பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ளோ ஒரு crore ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹13,00,00,000. எப்படி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க ஒரு 2 பீப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. வெறும் பேர் மேட்ச்லயே சொல்றேன். எத்தன டைரக்ட் வேணாலும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க 2 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. எவ்ளோ ஒரு 4, 10, 20ன்னு எவ்ளோ வேணாலும் நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அந்த டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாரி இப்ப நீங்க ஒரு 2 பீப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. இந்த 2 பீப்பிள் உங்கள மாதிரியே ஒரு நல்ல ஒரு வைப்ரன்ட்டான லைஃப்ல நெறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் பிசினஸ்ல. ஆனா, அவங்க பார்த்துட்டு வந்த பிசினஸ்க்கும் இங்கேயும் நமக்கு நெறைய இருக்கு. அத பத்தி நான் இன்னைக்கு விவரமா சொல்லப் போறேன். ஆனா, அதுல இந்த பேக்கேஜஸ்ல எவ்ளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹13,00,00,000. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 2 பேர், அவங்க உங்களுடைய 2 லீடர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அடுத்த 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்களே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டீம்ல 4 பேரா இருக்கும் கீழ. அப்போ உங்களுக்கு ₹1000 உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேர் மேட்ச் நடந்திருக்கும். அந்த 4 பேர், அவங்க உங்களுடைய 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அடுத்த 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ உங்களோட டீம்ல அடுத்த லெவல் 3வது லெவல்ல 8 பீப்பிள் ஆகுறாங்க. அப்போ உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹2000. 4வது மாசம் அந்த 8 பேர், அவங்க உங்களோட 2 பீப்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4த் லெவல்ல 16 பேர் இருக்காங்க. அப்போ உங்களோட இன்கம் 4000 பிளஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான டூப்ளிகேஷன்ஸ் இந்த 5த் மந்த் பார்த்தீங்கன்னா, 32 பேர் வராங்க 5த் லெவல்ல. அப்போ ₹8000. 6த் மந்த்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6வது லெவல்ல 64 பேர் வராங்க. அப்போ உங்களுக்கு ₹16,000 பேர் மேட்சிங் நடக்குது. அப்ப இந்த மாதிரியான டூப்ளிகேஷன் ஒவ்வொரு மந்த்தும் 100% டூப்ளிகேட் ஆனுச்சு அப்படின்னு சொன்னா, இத நீங்க கூட்டி பார்த்தாலுமே தெரியும். இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. கூட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ₹13,10,71,500. ஜஸ்ட் ஒரு ₹5,000ல 18 மாசத்துல இந்த டூப்ளிகேஷன் 100% எக்ஸிக்யூட் ஆனுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ₹5,000 பேக்கேஜ்ல உங்களுக்கு 13 crore ஏர்ன் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃபிரெண்ட்ஸ். வாவ்! இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை வைக்கணும்னாலும் மினிமம் ₹5,00,000 தேவைப்படும். அந்த 5,00,000 போட்ட முதல் எடுக்கிறதுக்கும் வருடங்கள் ஆகும். அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு. நம்மளோட உழைப்ப போடுவோம். நம்ம நம்ம என்ன தொழில் பண்றோமோ, அதுல ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். டிமாண்ட் இருக்கும். நெறைய விஷயங்கள கிராஸ் பண்ணி வருவோம். அப்போ அந்த பெரிய ஒரு விஷயத்த வந்து போட்ட முதல் எடுக்கிறதுக்கு காலம் எவ்வளோ ஆகப்படும். நம்மளுடைய நெறைய விஷயங்கள் சார்ந்திருக்கும் அந்த பிசினஸ பொறுத்து. ஆனா நம்மளுடைய பிசினஸ்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஹீரோ. ஸோ வெரி ஈஸி டூ ப்ரமோட் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். தட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஒன். அதுலயும் வெறும் ₹5,000 ஒரு பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளான புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு சொன்னா, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்னு சொல்ற மாரி தான். இந்த ₹5,000 பிசினஸ் பிளான புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குரோப்பதிக்கு மிகப்பெரிய அடித்தளமே போட முடியும். ₹13,00,00,000. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹5,000ல சீலிங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் பெர் டேக்கு வந்து சீலிங் வந்து ₹2,500. நம்மளுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு கட் ஆஃப் இருக்கு.
ஓ! இப்போ ஒரு ஐடி பிளேஸ் பண்றோம். பேர் மேட்சிங் ஆகுதா? 1/2 மணி நேரத்துல ஒரு கட் ஆஃப் வந்துரும். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்குமே நமக்கு இன்கம் கட் ஆஃப் பண்ணி அது பாயிண்ட்ஸ் வந்துரும். ஆனா உங்களுடைய பேக்கேஜஸ பொறுத்து ஒரு நாளைக்கு இவ்ளோ தான் அப்படின்னு இருக்கும்போது, அந்த லிமிட்டுக்குள்ள தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த லிமிட்ட கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகக்கூடாது. அப்படி ஃப்ளஷ் அவுட் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து சீலிங்கே 2500 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4த் லெவல்லாம் உங்களுக்கு உங்கள அறியாமயே டீம்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது 4த் லெவல்லலாம் ஃப்ளஷ் அவுட் ஆகக்கூடாதுங்கும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? இந்த பிளான் பில இருக்கக்கூடிய இந்த 21,000 பேக்கேஜ்க்கு அப்கிரேட் பண்ணிக்குவீங்க. ஸோ 21,000 பேக்கேஜ் நீங்க பிரான்ஸ்ல இருந்துட்டு 21,000 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது, கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆஃபர்ஸும் குடுக்குறாங்க. ப்ராடக்ட் உடைய ஆஃபர்ஸும் குடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப அற்புதமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ராடக்ட்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்ட்டா ஒருத்தர் வந்து ப்ரோன்ஸ்ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட் போது. இல்ல ஒருத்தவங்க ப்ரோன்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அந்த ஆஃபருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண நபருக்குன்னு ஒரு ப்ராடக்ட் போது. அதே மாதிரி நீங்க ப்ரோன்ஸ்ல வந்து, நீங்க ஒரு சில்வர் அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த 21,000 பேக்கேஜ் நீங்க இன்ட்ரோடியூசரா அவங்கள கொண்டுட்டு வரும்போது, அவங்களுக்கு ரூ. 30,000 மதிப்புள்ள 6 பாக்ஸஸ் போயிடுது. ரூ. 25,000க்கு ரூ. 30,000 மதிப்புள்ள 6 பாக்ஸஸ் போயிடுது. அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, உங்களுக்கு ரூ. 10,000 மதிப்புள்ள பாக்ஸஸ் வந்துருது. இதுவே உங்களுக்கு கீழ நீங்க இப்ப பிரான்ஸ்ல வந்தீங்க. உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நபரும் பிரான்ஸ்ல தான் வந்தாரு. அப்படிங்கும்போது, நீங்க இந்த 21,000 பேக்கேஜ்க்கு அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி, அவரு வந்து 21,000 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இந்த 21,000க்கு இருக்கக்கூடிய வால்யூம்னு ஒண்ணு இருக்கும். பாயிண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத கேரி ஃபார்வர்ட் ஆக வேண்டிய அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆடட் ஆகாது. அப்போ நீங்களும் என்ன இருக்கணும்? தலைவராக முன்னே இருக்கக்கூடிய தலைவர் என்ன பண்ணணும்னா, 21,000 பேக்கேஜ்ல நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, மெம்பரா இருக்கணும். நல்லா விளங்கிக்கணும். 2 விதமான 21,000 இங்க பேக்கேஜஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சில்வர் கோம்போ. இன்னொன்னு வந்து சில்வர் கோம்போ டாப் அப். நீங்க பிரான்ஸ்ல வந்துட்டீங்க. உங்களுக்கு கீழ இன்ட்ரோடியூஸ் பண்ண நபரும் பிரான்ஸ். ஏ அப்படிங்கிறவரும் பிரான்ஸ்ல இருக்காரு. உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர் பி, அவரும் பிரான்ஸ்ல இருக்காரு. அப்ப இது இருக்கும் பொழுது, நீங்க ஏல இருக்கக்கூடிய நீங்க சில்வர் காம்போக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகும் அப்படின்னு நெனச்சு நீங்க டாப் அப் பண்ணாம இருந்தீங்க. கீழ உள்ளவரு அவருக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகும் அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சு, அந்த பி நபர் அவரு டாப் அப் பண்றாரு. சில்வர் பிரான்ஸ்ல இருந்து சில்வர் காம்போ டாப் அப் பண்றாரு. ஏன்னா டைரக்ட்டா அவர் சில்வர் வராம பிரான்ஸ்ல வந்துட்டு அடுத்த சில்வர் காம்போக்கு டாப் அப் ஆகும்போது, தாராளமா ஆகலாம். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடிய உங்களுடைய அந்த அந்த ₹1000 வந்து பேர் மேட்சிங் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் அந்த இது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதாவது நீங்க ஏ இருக்கக்கூடிய பிரான்ஸ் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடட் ஆகாது. அப்போ உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாராவது வந்து பிரான்ஸ்லேருந்து அவங்களே வந்து சில்வர் காம்போக்கு வந்து அப்கிரேட் ஆனாங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து மிஸ் அவுட் ஆகும். அதனால எர்லியா இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்க டீம்ஸ் டெவலப் ஆகும்போதே, உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகக்கூடிய அந்த 4த் லெவல்ஸ் இந்த மாரியே வரும்போது, நீங்க தாராளமா என்ன பண்ணிடுங்க, 21,000க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்டின்னா, எந்த கவலையுமே இல்ல. உங்களுக்கு கீழ எந்த லெவல்ல எந்த லீடர்ஸோட மெம்பர்ஸ் எந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணாலும், உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகாம கிடைக்கும். பர்ட்டிகுலர் அந்த சில்வர் காம்போ டாப் அப் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகாம அது டேலி உங்களுக்கு வந்து பேர் மேட்சிங் ஆகுறது கேரி ஃபார்வர்ட்ல நிக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இது பிளான் பி. இப்ப பிளான் ஏல எப்படி வந்து ரூ. 13,00,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு crorepati பி பிளானும் அப்ளிகபிள் ஆகுது. அது ₹21,000 பேக்கேஜ். இந்த ₹21,000 பேக்கேஜ் அப்படிங்கிறது கம்பெனி வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயங்க. ஏன்னா, எவ்வளவோ கம்பெனிஸ், ப்ராடக்ட் கம்பெனிஸ் இந்த அன்லிமிட்டட் சீலிங்ஸ் எல்லாம் குடுத்து குடுக்க முடியாது. குடுத்தது வந்து அஃபோர்டபிள் பிரைஸயும் கிடையாது. ஆனா, இந்திய வரலாற்றுல ஒரு இந்திய நிறுவனம் ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல அன்லிமிட்டட் சீலிங் பைனரில குடுத்திருக்கு அப்படின்னா, உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். ஏன் இந்த வார்த்தைய நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அன்லிமிட்டட் சீலிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆ ஒரு பைனரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நம்பி வரக்கூடிய மெம்பர்ஸ் கீழ இருக்க
இருக்கக்கூடிய மெம்பர்ஸ வளர வைத்து, தானும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா நெறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும். மேட்ரிக்ஸ் இருக்கும், யுனிலெவல் இருக்கும், சன்ஃப்ளவர் இருக்கும். இந்த மாரியான சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆனா நம்மளுடைய ஒரு 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 தலைவர நம்மள நம்பி வந்த ஒரு மெம்பர்ஸ வளர வைக்கக்கூடிய, ஏர்ன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா இந்த பைனரி கான்செப்ட் தான். அதுலயும் வந்து இந்த அன்லிமிட்டட் சீலிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே வெரி குட் திங். ஏன்னா, பழனிசாமி சார் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க இருந்த காலத்துல வந்து அதிகமா ஒரு நாளுடைய சீலிங்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 தான் இருந்தது. அவங்க இருந்த பீரியட்ல. ஆனா இப்போ கடந்த 3, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன குடுக்கு. ஏன்னா, எல்லா வகையிலுமே கம்பெனி வந்து தரத்த உயர்த்திட்டாங்க. மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி எக்கோசிஸ்டமா கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டும் அப்படிதான். அதுக்கு தகுந்த மாரி தன்னை வந்து பரிணாம வளர்ச்சி மாரி ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க சிஸ்டம்ல. இந்த 21,000 பேக்கேஜும் அப்படித்தான். அன்லிமிட்டட் சீலிங் குடுக்குது. ஸோ, அப்ப அன்லிமிட்டட் சீலிங் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 21,000ல டைரக்ட்டா ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, அத இன்ட்ரோடியூஸ் பண்ணவருக்கு 2 பாக்ஸஸ் போகுது. ரெஃபரலா என்ன போகுது? 2 பாக்ஸஸ் போகுது. பேர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா, 1:1 அப்படிங்கிற இதுல ரேஷியோல ₹1000 உங்களுக்கு பேர் மேட்சிங் கிடைக்குது. இப்போ ₹1000 இப்போ நீங்க அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 2 பேர் அவங்களுடைய ஃப்ளஷ் அவுட் போகாம இருக்கிறதுக்கு அப்கிரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணிக்கும்போது, அந்த 2 பேரும் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும். பேர் மேட்சிங்ல ₹1000 கிடைக்கும். அந்த 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாருங்க 2வது லெவல்ல 4 பேர். அந்த 4 பேர் அவங்களும் வந்து அப்கிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ₹2000 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளான் ஏயும் அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது. பிரான்ஸ்ல வந்து உங்களுக்கு சில்வர்ல மாறும் பொழுது, இந்த பிளானும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. 2வது இந்த பிளானும் அப்ளிகபிள் ஆகுது. அந்த இன்கமும் கிடைச்சு இவங்க அப்கிரேட் பண்ணும்போது இந்த இன்கமும் கிடைக்குது. அப்போ 3வது லெவல்ல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 4 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 8 பேர் 3வது லெவல்ல அவங்க அப்கிரேட் ஆகும்போது ₹4000 கிடைக்குது. அந்த 8 பேர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண பீப்பிள் அடுத்த 1 மந்த் கூட டைம் எடுத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த 16 பேர் வந்து அப்கிரேட் ஆகும்போது ₹8000 கிடைக்குது. இந்த மாதிரியான டூப்ளிகேஷனும், அப்கிரேட் டூப்ளிகேஷனும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 26,21,43,000 சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. வாவ்! அன்லிமிட்டட் சீலிங். மைண்ட் ப்ளோயிங் திங் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அன்லிமிட்டட் சீலிங். ஸோ மேல இருக்கக்கூடிய அ பிளான் ஏ அதுல வந்துட்டும் நீங்க தாராளமா பிளான் பிக்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்ட்டா நீங்க பிளான் பிக்கும் வரலாம். இதுல பிளான் ஏக்கு வந்துட்டு பிளான் பிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பிளான் ஏல ஒரு ரூ. 13,00,00,000 பிளஸ் 13,10,20,500 பிளஸ் பிளான் பிலயும் ஒரு 26,21,43,000 கப்புள் ஆஃப் மந்த். நாட் அ 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல ஒரு 2 வருஷம், 3 வருஷம் இந்த நிறுவனத்துல இந்த இந்த அற்புதமா இந்த குரோர்பதி அதுவும் பிளான் ஏ அண்ட் பிளான் பிய கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 40 சிஆர் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் பிளான்ல ஒரு 3 இயர்ஸ் எங்கெங்கேயோ வந்து வருஷ கணக்குல நம்ம என்ன பண்ணிருப்போம், எனர்ஜிய போட்டிருப்போம், டைம போட்டிருப்போம், ரெப்புடேஷன போட்டிருப்போம். ஆனா அதெல்லாம் கடந்து போயிருக்கும். 14 வருஷமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட்ட தரமாக இன்னும் குடுத்துட்டு இருக்கக்கூடிய பினான்சியல் ஃப்ரீடத்தையும் இந்த காலகட்டத்துக்கு டெக்னாலஜி ரீதியா சிஸ்டம குடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய எலிக்ஸா மிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மை டியர் லீடர்ஸ். இந்த 2 பிளான் மூலியமா, பிளான் ஏ அண்ட் பிளான் பி மூலியமா உங்களுக்கு 40 சிஆர் ஏர்ன் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு குரோர்பதி பிளான் தான் இந்த பிளான் ஏ அண்ட் பிளான் பி. அதாவது பிரான்ஸ் பேக்கேஜ் அண்ட் சில்வர் பேக்கேஜ். இமேஜின் பண்ணுங்க. வாவ்! இந்த இந்த டூப்ளிகேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் 100% நடந்தா 40 சிஆர் சொன்னேன். இதே ஒரு 50% நடந்தா உங்களுடைய 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 திறமைக்கோ, உங்களுடைய உழைப்புக்கோ, உங்களுடைய அந்த டார்கெட்டுக்கோ, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாரி ஒரு 50% நீங்க அச்சீவ் பண்ணாலும் 20 சிஆர். கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல. ஓகே. ஒரு 10% 4 சிஆர். அப்ப இருந்த சீலிங்க்கும், இப்ப இருந்த சீலிங்க்கும் வித்தியாசம் இதுதான். அப்ப இருந்த லீடர்ஸே நெறைய பேர் குரோர்பதியும் ஏர்ன் பண்ணாங்க. நெறைய பேர் லட்சாதிபதியும் ஆனாங்க. அந்த பெர் டே வந்து 3000 ரூப்பீஸ்ல இருக்கும் பொழுதே சீலிங். ஆனா இன்னைக்கு நமக்கு அன்லிமிட்டட் சீலிங் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஃப்ளஷ் அவுட்ட வந்து கம்பெனி வந்து அழகா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து
அந்த சுவை என்னன்னு தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிளான்ல ஸ்பான்சராகவும் என்ன குடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் இன்கமா, டைரக்ட் ஸ்பான்சர் இருக்குமா, ப்ராடக்ட்டும் குடுக்குறாங்க. வாவ்! மைண்ட் ப்ளோயிங் திங். இந்த ஒரு 40 சிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல எத்தனை சிஆர் வேணும்? அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? ஜஸ்ட் 2 பீப்பிள். இந்த 2 பீப்பிள் உங்கள மாதிரியே ஒரு துடிப்புள்ள பீப்பிள். வெரி ஈஸி மை டியர் லீடர்ஸ். வெரி ஈஸி. ப்ராடக்டும், டெஸ்டிமோனிஸ் வெரி ஈஸி டூ கன்வே டூ எனிபாடி. ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு அன்கவுண்டபிள் லீடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, உருவாயிட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து ஒரு கன்சியூமரா வந்து கூட ஆன்டர்பிரனரா மாறிட்டு இருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங் திங். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அதுதான். ஃபினான்ஷியல், கமர்ஷியல் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். நம்மளோட இந்தியால 100 கோடி மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனத்தொகை நம்மளோட இந்தியா. இதுல நம்மளோட பிசினஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், நம்மளுடைய நாட்டிலேயே 8 கோடி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல நல்ல ஒரு பிசினஸ் ஆகும் இதை கொண்டு போனாலும் மிகப்பெரிய லெவல்ல ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோப்பதி ஏர்ன் பண்ண முடியும். எஸ். அண்ட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பொட்டான்சி 5000 அண்ட் 10,000ல இருக்கு. சோ இந்த ஒரு பொட்டான்சியல் விஷயத்தை தாண்டி அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் எலிக்சன் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அற்புதமா இந்த டிஜிட்டல் வேல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வரவேற்கக்கூடிய நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தன் இன்னைக்கு உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குங்கிறத எதிர்பார்ப்பாங்க. நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துலதான் நம்மளுடைய உழைப்பு போடணும். அதுக்கு சரியான ஒரு இடம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் கன்வர்ஷன் அதாவது பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் சரி, உங்களோட ஐடியில என்ன மூவ்மெண்ட் நடந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் பின் டிரான்ஸ்ஃபர், பின் ஜெனரேஷன் நல்ல ஒரு லீடர்ஸுக்கு தகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட், இன்ஸ்டன்டா பேமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஜிபே, போன்பே அதையும் வந்து கம்பெனி வந்து ஆட் பண்ணிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இல்லையா? அண்ட் வித்ட்ராவலும் வச்சிருக்காங்க. எஸ், சில பேர் கேட்பாங்க வித்ட்ராவல், அதுவும் இருக்கு நம்மளோட கம்பெனில. 2 நாள் 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் வித் அட்மின் சார்ஜஸோட 2% டிடிஎஸும் உண்டு. 10% அட்மின் சார்ஜஸோட நமக்கு 2% டிடிஎஸும் உங்களுடைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா பேன் கார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேன் கார்டு, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் நம்பர்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 ஐடிஸ் வரையும் அதிகபட்சமா போட்டுக்க முடியும் இல்லையா? இதுவே ப்ரோன்ஸ் பேக்கேஜ் 3 ஐடிஸ் வரையும் நீங்க போட்டுக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய போட்டது கூட முன்னாடி இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஐடிஸ் கூட போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஐடிஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகணும்னாலும் சரி, இனி வரக்கூடிய உங்களுடைய இந்த ஒரு பேன் கார்டை வச்சு நான் மல்டிபிள் ஐடிஸ் போடணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, அப்போ என்ன பேக்கேஜஸ் நீங்க சூஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா சில்வர் பேக்கேஜ், சில்வர் கோம்போ பேக்கேஜ். இந்த சில்வர் கோம்போ பேக்கேஜ் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்லிமிட்டடா நீங்க ஐடி போட்டுக்கலாம். ஒரு பேன் கார்டை வச்சு ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரு மொபைல் நம்பர் வச்சு அதிகபட்சமா ஒரு நபர் 3 ஐடி தான் போட முடியும். ஆனா அதுவே அவங்க வந்து சில்வர் கோம்போல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சில்வர் கோம்போ இதுல எவ்வளவு ஐடிஸ் வேணாலும் போடலாம். 21,000 பேக்கேஜ்ல 100 ஐடிஸ் வேணாலும் ஒரே பேன் கார்டை வச்சு, ஒரே மொபைல் நம்பர் வச்சு, ஒரே இமெயில் ஐடி வச்சு 100 என்ன 1000 என்ன எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அற்புதமான ஒரு விஷயம். இதுல இந்த 21,000 பேக்கேஜ்ல ஐடி போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸும் சொன்னேன். நீங்க ப்ரோன்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க ப்ரோன்ஸ் பேக்கேஜை ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க சில்வர் பேக்கேஜை ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்ஸ் கிடைச்சிடும். ப்ரோன்ஸ் பேக்கேஜ்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு 10% 500 ருபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி சில்வர் 10,000 பேக்கேஜ்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 10,000ஓட 10% 1,000 ருபீஸ் அதுவும் கிடைக்கும். இது ரெஃபரல் பாயிண்ட்ஸ். ஆனா இதே நீங்க வந்து ப்ரோன்ஸ்ல இருந்து அந்த ப்ரோன்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்றாங்க பாருங்க சில்வர் கோம்போ பேக்கேஜ். நீங்க ப்ரோன்ஸ்ல அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ப்ரோன்ஸ்ல இருந்து யாராவது சில்வர் கோம்போ பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகும் பொழுது
உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரி ஃபார்வர்ட்ல நிக்காது. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். ஸோ பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு கீழ பெரிய லெவல்ல டீம்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது, யாரு எப்போ பிரான்ஸ்லேருந்து சில்வர் மாறுறாங்கன்னு உங்களால கணிக்க முடியாது. அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து சில்வர் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சில்வர் காம்போ அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வால்யூமும் ஃப்ளஷ் அவுட் ஆகாம அந்த சில்வர் காம்போ டாப் அப்ல வரக்கூடிய அந்த ₹1000 மேட்ச் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் ஃப்ளஷ் அவுட் ஆகாம உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இப்ப பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களோட டீம் டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்து நீங்க என்ன பண்ணிக்கங்க, நீங்க தாராளமா வந்து சில்வர் காம்போக்கு அப்கிரேட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து யாருக்குமே என்ன கிடையாது, கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்க பண்ணித்தான் ஆகணும்லாம் கிடையாது. நமக்கு நம்மளுடைய உழைப்போட விஷயம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து என்ன ஆகக்கூடாது, சிதறக்கூடாது. ஆ அது முன்னாடியே நம்ம பண்ணினா நமக்கு நமக்கு இந்த வால்யூம்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம இடம் குடுக்காம ஒரு லீடர்ஸ் வந்து நேர்த்தியா எந்தெந்த வளைவு, சுழிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு, அறிஞ்சு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில இது இந்த ஒரு விஷயங்கள். அண்ட் பான் கார்ட் அப்டேட். ஸோ பான் கார்ட் அப்டேட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி இருந்த நபர்லாம் கண்டிப்பா வந்து பான் கார்ட் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமே வந்து ஐடி போடக்கூடிய இடத்துல மேண்டட்டரியாவே வந்து சிஸ்டம் வந்துடுச்சு. மேண்டட்டரி அப்படின்னா பான் கார்டு ஃபோட்டோ கண்டிப்பா என்ன பண்ணும்? அப்லோட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நீங்க பான் கார்டு அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னா, உங்களோட ஐடி கூட லாகின் பண்ணி போயிட்டு ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட். ஓகேவா? சோ இந்த மாரி போறீங்க. இந்த இந்த மேல ரைட் சைட்ல 3 பேரலல் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இங்க டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ம் புரொஃபைல், புரொஃபைல். சோ வியூ புரொஃபைல், சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட், சேஞ்ச் இதெல்லாமே காட்டும். நீங்க ஒவ்வொன்னா பார்த்துக்கலாம். வியூ புரொஃபைல்க்குள்ள போயிட்டு, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இதுல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பான் கார்டு நீங்க இங்க தாராளமா என்ன பண்ண முடியும்? எடிட் எடிட் குடுத்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் நம்பர் என்டர் பண்ணி, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி, நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அம் வந்துடும். இமேஜாவே உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த மாரி இமேஜாவே உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு போங்க. ஐடிய லாகின் பண்ணி போம்போது, இந்த பேரலல் லைன டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு, உங்களுடைய வியூ ப்ரொஃபைல்க்குள்ள போங்க. வியூ ப்ரொஃபைல்க்குள்ள போனதுக்கப்புறம், ப்ரொஃபைலுக்கு கீழ இந்த மாரி வரும். பிசினஸ் இன்ஃபர்மேஷன் கீழ பெர்சனல் ஐடிஸ்லாம் வரும். அத அதுக்குள்ள போயிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ உங்க உங்க பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் போட்டு, பான் கார்டோட இமேஜிங் கரெக்ட்டா அந்த பான் நம்பர் தெரியிற மாதிரி, அம் கிளார் இல்லாம போட்டு நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் ஆயிடும். சப்மிட்டட் ஆயி உங்களுக்கு 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் வரும். 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன வரும்னா, உங்களோட இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபிகேஷன் ஆயிட்டுன்னு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு WhatsAppலயும் மெசேஜ் வந்துரும். ஸோ அதுவரையும் நீங்க சப்மிட் பண்ண அந்த பான் கார்டோட வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்க வரையும் அந்த 24 ஹார்ஸ்ல உங்களோட பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபரும், வித்ட்ராவலும் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு மேனுவலா சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு 24 ஹார்ஸ் மேக்ஸிமம் 24 ஹார்ஸ் இல்ல 48 ஹார்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 24 ஹார்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பான் கார்டு இத வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ, வித்ட்ராவலோ தாராளமா என்ன பண்ணிக்க முடியும்? பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். நம்மளுடைய சிஸ்டம் வந்து யார் என்ன மூவ் பண்ணாலும், இந்த எம்ப்டி ஐடி போட்டு வச்சிருக்கிறது இதெல்லாம் இங்க பேசிஸ் தான் நம்மளுடைய பிசினஸ பொறுத்தவரையும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பாயிண்ட்ஸ வாங்கி தான் என்ன பண்ணிக்க முடியும்? மேண்டேட்டரியா எப்படி பான் கார்டு அப்லோட் பண்றோமோ, அதே மாரி மேண்டேட்டரியா நம்ம பாயிண்ட்ஸ வாங்கி நம்ம பேக்கேஜஸ பர்ச்சேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஐடி போட முடியும். அது உங்களுடைய லீடர்ஸ்க்கு தெரியும். அது உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. அ ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சேஃப் சிஸ்டமா இருக்கு. அண்ட் நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உழைப்புக்கு ஏத்த மாதிரியான இன்கம் இருக்கு. அண்ட் ஈஸியா வந்து பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இன்ஸ்டன்டான இன்கமும் இருக்கு. அண்ட் வித் டிடிஎஸ் ஓட இருக்கு.
நெறைய வந்து சலுகைகள் நம்மளுடைய நிறுவனத்துல இருக்கு. குறிப்பா வந்து லீடர்ஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிறுவனம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துட்டு இருக்கு. ஸோ ஏன்னா லீடர்ஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல நுக் அண்ட் கார்னர்ல கொண்டு போய் நம்மளுடைய ப்ராடக்ட்ட செலுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் சிஸ்டம். ஸோ சில சில கம்பெனிஸ்லலாம் பாத்தீங்க அப்டின்னு சொன்னா, பாயிண்ட்ஸ பிடிப்பாங்க. எதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ பிடிப்பாங்கன்னா, அட்மின் சார்ஜஸ், டிடிஎஸ தவிர்த்து சில 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 இதுல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பாயிண்ட்ஸு, இல்லன்னா வந்து டூர் பாயிண்ட்ஸு, இல்ல கிஃப்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளுடைய இன்கத்த புடிச்சு வச்சுருவாங்க. செர்டைன் யூசர்ஸ்க்காக. ஆனா நம்மளுடைய நிறுவனத்துல வந்து அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டம், ஆரவாரம்லாம் தேவை கிடையாது. நீங்க வந்தது சம்பாரிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய இன்கம். அத நீங்க எந்த வழியில வேணாலும் நீங்க செலவிக்கிறது உங்களுடைய விஷ் அப்படின்னு கம்பெனி ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயங்க. நம்ம லீடர்ஸ் நெறைய பேர் நெறைய விஷயங்கள பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனா நம்மளுடைய எலிக்ஸ் எமிக்ஸ் நிறுவனத்துல வந்து எந்த ஆர்ப்பாட்டம் இருக்காது. தேவையில்லாத செலவெல்லாம் இருக்காது. வந்தோமா, பிசினஸ புரிஞ்சோமா, லேர்ன் அண்ட் ஏர்ன். இதுதான். இந்த பேக்கேஜ்ல இவ்ளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். 5000 பேக்கேஜா? ஓகே 2500 வரை ஏர்ன் பண்ண முடியும். 10,000 பேக்கேஜா? 5,000 வரை ஏர்ன் பண்ண முடியும். 21,000 பேக்கேஜா? அன்லிமிட்டட் சீலிங். குட். அப்போ நம்ம பிரான்ஸ்ல இருந்துட்டு நம்ம தாராளமா நம்ம ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு, தாராளமா என்ன பண்ண முடியும்? ப்ரமோட்டும் பண்ணிட்டு, லேர்ன் பண்ணிட்டு 21,000க்கு அப்கிரேட் ஆக முடியும். இல்லன்னா டைரக்ட்டா 21,000லயே வரேன். ஐ ஹேவ் அ வெரி பிக் டீம். ஓகே. வாங்க 21,000லயே உங்களால வந்து என்ன பண்ணிக்க முடியும்? ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் இன்ஸ்டன்டான இன்கம் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்களோட விஷயத்த உங்கள தாண்டி என்ன பண்ணாது? உங்களோட டீம் தாண்டி இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய கண்ட்ரோல்லயும் நெறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வந்து புதுசா வரக்கூடிய எல்லாருமே பேபீஸ் தான். ஸோ எத்தன பேர பேபிய நம்ம வந்து வளர்த்து விடுறோமோ, அங்க தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் ஜாஸ்தியாகுது. பொறுப்புகள் ஜாஸ்தியாகும்போது உங்களோட இன்கமும் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இதத்தான் நீங்க என்ன பண்ணணும்? மனசுல பதிச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நான் தான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அகந்தை வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர் வந்து சக்சஸ் ஆகணும்னா அகந்தை இருந்தா முடியவே முடியாது. ஆனா ஒத்துமையா நம்ம சேர்ந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனம் இருந்தது அப்படின்னு சொன்னா, சேர்ந்து வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்த கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா, அம் சம்பாரிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு தெரிஞ்சத வந்து சொல்லிக் குடுக்குறதுனால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, வளர முடியும். ஸோ எந்த விஷயத்துல வந்து எங்க தொய்வாகுறாங்க, எந்த விஷயத்துல வந்து எங்க ஊக்கப்படுத்தணும், ஸோ எத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக் குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத பின்னாடி சொல்லப் போறோம் அவ்வளோதான். ஸோ அத மட்டும் நம்ம கரெக்ட்டா பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த 40 சிஆர்ல ஒரு 10% நம்ம அச்சீவ் பண்ணாலும் வித்தின் 2, 3 இயர்ஸ்ல 4 சிஆர் ஏர்ன் பண்ணக்கூடிய அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃபிரெண்ட்ஸ். சாரி. வெரி ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரசன்டேஷனா இருக்கும். அதே நேரத்துல நெறைய நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இதுக்கு முன்னாடியே அந்த கற்காலம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய லேக் அண்ட் லேக் ஏர்ன் பண்ணக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ இன் இன் மெடிக்கல் ஃபீல்ட். சொந்தமா வந்து சொந்தமா வந்து 2, 3 லேப் சொந்தமா வந்து 2, 3 மெடிக்கல்ஸ் வச்சிருக்காங்க வித் லேபோட. இந்த பிசினஸ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரேட் லீடர் ஃப்ரம் கேரளா. பட் இப்போ அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ வண்டர்ஃபுல்லான லீடர் பிளஸ் குட் ஹியூமன். வெரி குட் நாலேட்ஜ் அபவுட் ஆர் ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ சோலமன் சார், Yes, madam. மைக் இஸ் ஓவர் டு யூ சார். So, good evening, madam. Thanks for the introduction. தேங்க் யூ சார். Good evening, leaders. மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிகாஃப் ஆஃப் எலிக்ஷன் மிக்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 monthsக்கு அப்புறம் திரும்பவும் உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். சார் இப்போ பிஸ்னஸை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6:30, 7 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் இன்னைக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன். நானும் கேட்கல சார்கிட்ட. திடீர்னு கூப்பிட்டு 7 o'clock நீங்க கொஞ்சம் பேசிருங்க சார் அப்படின்னாரு. யூஸ்வலா சயின்ஸை பத்தி பேசணும்னா தூங்கிட்டு இருக்கிற 2 மணி ராத்திரியில நீ எழுப்புனாங்கன்னா கூட நான் பேசிடுவேன். சரி, என்னுடைய வாய்ஸ் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும். பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர்ல மருதமலை
அந்த மலை அடிவாரம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் எனக்கு மருதமலைக்கு இருந்தாலும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பெண்டு ஆகிற இடத்துல என் வீடு இருக்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் பேசுறேன். அப்போ இடையில வாய்ஸ் பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. அப்போ சார் வந்து இந்த பிசினஸ் பிளானை பத்தி கொஞ்சம் பேசிருங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் சொல்றது காரணம் இருக்கு. மேடம் சொன்னாங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 1998ல இருந்து இருக்கிறேன். அதிகமா என்னுடைய நேரங்களை, என்னுடைய காலங்களை நான் செலவழிச்சது இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல தான். இடையில கொஞ்சம் டீவியேஷனா வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ட்ரேடிங்ல கிரிப்டோல அப்படி எல்லாம் போனது உண்டு. ஆனா திரும்பவும் நான் முழு வீச்சா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். ரைட். அதுலயும் இந்த நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேடம் சொன்னாங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 வருஷமா நானும் இருக்கிறேன். எலிக்சர் மிக்ஸ் வந்தது 1/1/2021 அன்னைக்குதான் என்னுடைய ஐடி போடப்பட்டது முதல் 1/1/2021. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல என்ட்ரி நம்ம பிரவேசிக்கிறோம். யூஸ்வலா அன்னைக்கு இருந்த நிலைமை எலெக்ஷன் மிக்ஸுக்கு இப்ப இல்ல. புரியுங்களா? இப்ப நல்ல பிசினஸ் நடக்குது, டீம் பில்டப் ஆயிட்டு இருக்குது. யூஸ்வலா அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, அதோடைய பிரைஸ் ஏறும், இல்லாட்டி அதோட குவான்டிட்டி, அந்த ஹெல்த் கேர் ப்ராடக்டோட அளவு குறையும் இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, யூஸ்வலா லான்ச் பண்ணவும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 2021ல பாத்தீங்கன்னா 10 பவுச் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 10,000 இருந்தது. ஆனா இன்னைக்கு 5 பவுச் 5,000 ஆயிடுச்சு. அன்னைக்கு 9 பவுச் 10,000 இருந்தது. இன்னைக்கு 5 பவுச் 5,000 ஆயிருக்கு. பவுச் அதிகம் பண்ணியிருக்காங்க, ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. யூஸ்வலா இது நடக்காது இல்லையா? அது இல்லாம ரெஃபரலுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயும் இருக்கு. ரைட். அப்போ மேடம் இன்னைக்கு இந்த பிளானை பத்தி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பணம் ரொம்ப அத்தியாவசியமானது. இன்னைக்கு இல்லையா வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயன் வள்ளுவன் பேசியிருக்காரு இல்லையா? ஸோ இந்த மணி இஸ் நாட் எவ்ரிதிங். பணம் தான் எல்லாம் சொல்ல முடியாது. மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் இல்லையா? அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு குடும்ப தலைவன் ஆண் அப்படிங்கிறது என்னன்னா, அவன் மேல விழுந்த கடமை என்னது, எத்திக்கலான நியாயமான முறையில பணம் சம்பாதிக்கவும் செய்யணும். அதே நேரத்துல வைஸ்லி டு ஸ்பெண்ட், ரொம்ப புத்திசாலித்தனமா அதை செலவழிக்கவும் வேணும். பணம் எத்திக்கலான விதத்துல சம்பாதிக்கவும் செய்யணும், நியாயமான அல்லது வைஸா அதை செலவழிக்கணும் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம ஒரு சஸ்டெயின்டு நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு தட்டுப்பாடு இல்லாம பிரச்சனை இல்லாம இருக்கும். ரைட். அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயே நம்மளுக்கு அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் தெரியும். நம்மளுக்கு அதை பத்தி நான் திரும்ப நிறைய பேச வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா மேடம் சொன்னாங்க என்னது ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபினான்சியல் ஃப்ரீடம் மட்டும் கிடையாது, 2வது டைம் ஃப்ரீடம் இருக்குது. புரியுங்களா? ஏன் நீங்க யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ஓன் ஷெட்யூல் இல்லையா? இப்ப நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணலாம், ஆரை இன்னைக்கு சந்திக்கணும், எப்ப சந்திக்கணுங்கிறது என்னது நம்ம தீர்மானிக்கலாம் இல்லையா? இது நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பண்ணா அவனுக்கு காலையில 9 மணிக்கு உள்ள போகணும், சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே வரணும் இல்லையா? இல்ல காலையில 10 மணி, அந்த ஷிஃப்ட் டைம் என்னவோ அந்த டைம்ல தான் வரும். இதுல அப்படி கிடையாது. நம்மளுடைய ஷெட்யூல்ல நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒர்க் ஃப்ரம் எனிவேர், நம்ம எங்க இருந்து வேணா வேலை செய்யலாம் இல்லையா? வீட்டுல இருந்து வேலை செய்யலாம் இல்லையா? பேக்கரியில இருந்து எங்க இருந்து நம்மளுக்கு பிடிச்ச இடங்கள்ல இருந்து கன்வீனியன்டான இடத்துல நிறைய பெனிஃபிட் இருக்கு இல்லையா? லோ காஸ்ட் ஆஃப் என்ட்ரி, நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் தேவையில்லை, பில்லிங் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கு. சரி மேடம், இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க, என்ன, கம்யூனிட்டி இல்லையா? நம்ம இந்த ப்ராடக்ட் நீங்க பாருங்க, கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கம்யூனிட்டி என்னது? இந்த கம்யூனிட்டிங்கிறது சாதாரண மொழியில நம்மளுடைய அன்றாட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கட்சிகளை பத்தி இல்லையா? ஒரு கட்சி எப்போ பலம் மிக்கதாகுது, தொண்டர்களை வைத்துதான் இல்லையா? ஒரு நடிகன் எப்போது செல்வாக்கு மிக்கவனா சூப்பர் ஸ்டார் ஆகிறான், அவனுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கையை வைத்துதான் இல்லையா? அப்போ அந்த அதுதான் கம்யூனிட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ வெற்றி அடைந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரியலி டேலண்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது.
புரியுதுங்களா? வெற்றி அடையாதவர்கள் எல்லாம் டேலண்ட் இல்லாதவங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. 2ம் நடக்குது. ஆனா புத்திசாலித்தனமா அந்த கம்யூனிட்டிய வச்சிருக்கிறவன் வெற்றி அடையறான். அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எம்ஜிஆர், சிவாஜி எடுங்க. சிவாஜியோட ஆக்ஷனுக்கு பக்கத்துல எம்ஜிஆர் வர முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்றாரு, சிவாஜி கணேசன் எச்சி துப்புனார்னா, அந்த எச்சில் பூமியில விழுந்த அந்த எச்சில் கூட நடிக்க தெரியும் அப்படிம்பாங்க. இல்லையா? ஆனா வெற்றி அடைந்தது யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன அ அ பிரயோஜனம் அப்படின்னு நாட்டையவே ஆண்டார்கள் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்ன காரணம்னா கம்யூனிட்டி. அதே மாரி தான் நம்ம எலெக்ஷன் மிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 2021ல லான்ச் பண்ணாலும், இது ப்ராடக்ட் இதோட சயின்ஸ் ப்ராடக்ட் அமேசிங் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நிறுவனமும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ப்ராடக்ட்ட தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ராடக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்ஸ் அப்படிதான் இருக்குது. அ அ அதோட இன்கிரீடியன்ட்ஸ் அப்படி இருக்குது. எல்லாம் தெரியும். ரைட். ஆனாலும் என்ன ஆச்சு? மார்க்கெட்ல பூம் ஆகல. எப்ப பூம் ஆச்சு? இந்த ஒரு 6 கடந்த ஒரு 6 மாதங்களா எப்ப ஆச்சு? அதுதான் அந்த மார்க்கெட்டிங் பிளான் இல்லையா? எப்ப ரெஃபரல் நம்மளுக்கு அந்த ஒரு பாக்ஸ் ரூ. 5000 பேக்கேஜுக்கு வர்றீங்க. ஒரு 5000 பேக்கேஜ நீங்க ரெஃபர் பண்ணும்போது, அதே 5000 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்போது, அப்ப அப்ப அந்த மாத்துனப்ப தான் இந்த என்னாச்சு? எலக்ட்ரிக் மிக்ஸ் பூம் ஆச்சு. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் நடிகன் பெரிய டேலண்டா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. மக்களுடைய நடப்பு என்ன? இல்லையா? நாட்ட பார்த்து ரூட்ட மாத்துங்கிற மாரி, நாட்டின் நடப்பு என்ன? மக்களுடைய பல்ஸ் என்ன? அப்படிங்கிறத கரெக்ட்டான நேரத்துல கம்பெனி கணிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்ப குடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இதுல ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த இது எவ்வளவு நாள் தொடரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆரம்பத்துல இத அனௌன்ஸ் பண்ணும்போது 3 மந்த்ஸ் அல்லது 6 மந்த்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இன்னும் சேஞ்சஸ கொண்டு வரணும். புரியுதுங்களா? அதனால இது எவ்வளவு நாள் தொடரும்? அதாவது இந்த ஃப்ரீ நம்ம ரெஃபர் பண்ணா ₹5000 அந்த பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்க. எவ்வளவு நாள் தொடரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும் லீடர்ஸ், நீங்க காலதாமதம் பண்ணாதீங்க. எவ்வளவு வேகமா, சீக்கிரமா இத இந்த செய்திய அ மத்த நெட்வொர்க் லீடர்ஸ்க்கு நீங்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நிர்பந்தம் இருக்குது ஒண்ணு. புரியுதுங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிளான்ஸ் மேடம் சொன்னாங்க. யூனி லெவல் பிளான், மேட்ரிக்ஸ் பிளான், பைனரி பிளான். பைனரி பிளான் தான் உள்ளதிலேயே மோஸ்ட் லுக்ரேட்டிவ் பிளான். இல்லாட்டி பெஸ்ட் காம்பன்சேஷன் பிளான் அப்படின்னா பைனரி தான். அதுல கூகுள்லயே போட்டிருக்கிறான். நெட்வொர்க் நிறுவனத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய பிளான்ங்கிறான். புரிஞ்சுங்களா? அதே நேரத்துல யூனிலெவல்லயும் மேட்ரிக்ஸ்லயும் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கு லாபத்தை உண்டாக்கக்கூடிய பிளான். இப்போ ஒரு கம்பெனி நஷ்டம் உண்டாக்கக்கூடிய பிளான கொண்டு வரும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பாருங்க எல்லாமே இந்த பிளான பேஸ் தான் இருக்கும். மேட்ரிக்ஸ், யூனிலெவல் 2யும் கம்பைன் பண்ணி வச்சிருப்பான். பைனரி மேட்ரிக்ஸ கம்பைன் பண்ணி வச்சிருப்பான். இல்ல பைனரி யூனிலெவல கம்பைன் பண்ணி வச்சிருப்பான். புரியுதுங்களா? பைனரிய தனியா யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான பிளான். யாருக்கு? ஃபார் த பீப்பிள் ஜனங்களுக்கு. புரியுதுங்களா? லீடர்ஸ்க்கு. அதனால இந்த பிளான் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. அதனால வேகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அ இந்த இந்த பேக்கேஜஸ்ல இருக்கக்கூடிய இந்த இதுவும் எப்ப சேஞ்ச் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால காலம் டிலே பண்ண வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் கம்யூனிட்டிக்கு ரீச் பண்ண முடியுமோ, அத நீங்க வேகமா பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரைட். சார் சொல்லும்போது, இந்த பிளான பத்தி பேசுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, அவரு ஏன் சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா, இவ்வளவு நாளு கணக்கெடுத்தவன் வாத்தியார போய், திடீர்னு ஒரு நாள் காலையில வந்து, அ "சார் இன்னைக்கு சயின்ஸ் வாத்தியார் வரல. நீங்க சயின்ஸ் எடுங்கன்னு" சொன்னா, எடுக்க முடியுமா அவரால? இல்லையா? தமிழ் வாத்தியார போய், "சார் இன்னைக்கு இங்கிலீஷ் மேடம் வரல. தயவு செய்து இன்னைக்கு கிராமர் கொஞ்சம் எடுத்துருங்க." திடீர்னு டைம் ஒண்ணும் குடுக்காம, சொல்லுங்க முடியுமா? முடியாது. ஆனா, சார் என்ட்ட ஏன் சொல்றாரு? ஏன்னா யூசுவலா ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 5, 6 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல நடக்கும்போதெல்லாம், இந்த பிளான் சம்பந்தமான மீட்டிங், பிளான்ஸ் நடக்கும்போது நான் என்ன பண்ணிருவேன், எந்திச்சு வெளிய போயிருவேன். இந்த சயின்ஸோட கிளாஸ் இருந்ததுன்னா நான் அட்டெண்ட் பண்ணுவேன். வேற யாராவது எடுத்தா கூட அட்டெண்ட் பண்ணுவேன். இல்ல நான் எடுப்பேன். அந்த டைம் முடிஞ்சோனே நான் போயிருவேன். ஏன்னா இந்த பைனரி பிளான், குள்ளனரி பிளான்லாம் எனக்கு பிடிக்காது. டக்குனு வெளிய போயிருவேன். ரைட். ஆனா இன்னைக்கு சாரு பழனிசாமி சார் இன்னைக்கு பிளான ஏன் தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையிலேயே இது ஒரு
வித்தியாசத்த ஒரு புரட்சிய ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, என்னைக்கெல்லாம் சயின்ஸ பேசி, பேசி, பேசி அதாவது இந்த ப்ராடக்ட்டோட ஏன்னா ஹார்ட்ட பத்தி நீங்க பேசணும்னு சொன்னீங்கன்னா, இப்ப திடீர்னு எப்ப கூப்பிட்டாலும் ஒரு 1 மணி நேரமாவது என்னால பேச முடியும். பேன்கிரியாஸ பத்தி பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் ஏன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய நண்பர்கள் அ எல்லாருமே இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல சார்ந்தே இருக்கறனால, இதுலயே தான் என்னுடைய அப்டேஷனும், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அப்ப இந்த பிசினஸ் பிளான்லாம் கேட்கும்போது எனக்கு பிடிக்காது. டக்குன்னு வெளிய போயிருவேன். ஆனா சார் இன்னைக்கு ஏன் பேச சொல்றான்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மாறி இருக்கு. எப்படின்னா, இவ்வளவு நாள் சயன்ஸ தான் பேசிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னா, ப்ராடக்ட்டோட சயன்ஸ பேசாம இல்ல. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இல்லன்னு சொல்ல. அடிநாதம்னு சொல்லலாம். ஆ ஆனா அத விட பவர்ஃபுல் தான் என்னதுங்க, பைனரி. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு தான் இல்லையா? சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு கிடையாது. ஆனா சோசியல் ஒரு சமுதாயத்துல ஒரு சேவை பண்ணா கூட பணம் அத்தியாவசியமா இருக்கு. பணம் இல்லாட்டா அவங்க கூட சேவை பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம அதே நேரத்துல ஒரு நல்ல ஜனங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் குடுக்கணும். அதுவே ரொம்ப முக்கியம் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த பைனரி பவர்ஃபுல்லானது நண்பர்களே. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னைக்கு இந்த சயன்ஸ ரொம்ப சுருக்கி அத்தியாவசியமான விஷயத்த அந்த ப்ராடக்ட்டோட தொடர்புடையத ஒரு 15 நிமிஷத்தோட நிறுத்தி, நான் அடுத்தது பிசினஸ் பிளான் அதுக்குள்ள பேசும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பிசினஸும் விருத்தியாகுது, வளருது. புரியுதுங்களா? விஞ்ஞானத்த ஓவரா பேசும்போது என்ன ஆகுது? ஐயோ! நம்ம ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல, காலேஜ்ல ஒழுங்கா படிக்கல. இத இன்னைக்கு படிச்சு நான் பேசி ஜெயிக்க முடியும்னு நெனச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வேள அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓடியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது இப்ப தான் தெரியுது. புரியுதுங்களா? அப்போ இத சிம்ப்ளிஃபை பண்ணி பிளான கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, பைனரியா கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ரெஃபரல் பேக்கேஜ் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது இல்லாம வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இப்ப என்னை நோக்கி வர்றாங்க, சந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? போன வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நார்த்ல இருந்து நெறைய லீடர்ஸ் வந்துட்டு போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எதுக்கு? இந்த பிளான் இன்னும் பைனரி சவுத் இந்தியால பைனரி போயிட்டு இருக்குது. வேகமா நடக்குது. அதுவும் ஒரு செக்சுவல் ப்ராடக்ட்டோட போகுது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க? நம்மளை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. அதனால நண்பர்களே நீங்க நல்ல இடத்துல தான் இருக்கிறீங்க. நல்ல ஃபீல்ட்ல தான் இருக்கிறீங்க. நல்ல ரைட் நிறுவனத்துல தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலைய தொடர்ந்து செய்யுங்க. விதைச்சுட்டே இருங்க. விதை முளைத்தால் மரம், முளைக்காவிட்டால் உரம்ங்கிறாங்க பாரு. அதனால நீங்க விதைச்சுட்டே இருங்க. லீடர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. நம்ம வேண்டாம். புரிஞ்சுங்களா? அதே நேரத்துல நீங்க புது கஸ்டமர்ஸ பார்த்துட்டே இருங்க. அவங்கள பெரிய ஆன்டர்பிரினரா மாத்துங்க. புரிஞ்சுதுங்களா? சாதாரண ஜனங்களும் என்ன பண்ணி அந்த ப்ராடக்ட் அப்படிப்பட்டது. இல்லீங்களா? அதனால நம்மளுக்கு பணம் இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அதுல பைனரி பிளான்ல ஈஸியா சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? 2வது அதுக்கு வேண்டிய நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ரிசல்ட் உள்ள ப்ராடக்ட் இருக்குது. அதுவும் நானோ டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கட்டும். வேகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது. மேடம் சொன்ன மாரி 18 மந்த்ஸ்ல 40 க்ரோர்ஸ டச் பண்ணக்கூடிய ம ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு இருக்கு. அதனால சான்ஸ மிஸ் பண்ணிறாதீங்க. வேகமா என்ன பண்ணுங்க, லீடர்ஸ்க்கு தெரிஞ்ச லீடர்ஸ்க்கு எல்லாம் வேகமா சொல்லுங்க. பைனரி பிளான் சொல்லுங்க. ப்ராடக்ட் ரிசல்ட் ஓரியன்டட், ரிசல்ட் கேரண்டீட், ரிசல்ட் இல்லன்னா பணம் திருப்பி தரப்படும்னே சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? எலிக்சன் மிக்ஸ் உங்கள கைவிடாது. புரிஞ்சுங்களா? எலிக்சன் மிக்ஸ் உங்கள கைவிடாது. படம் பாட ப ப பு எலிக்ஷன் மிக்ஸ சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்ல அப்படின்னு யாராவது சொன்னா, பணம் திருப்பி நான் திருப்பி தருவேன்னு சொல்லுவேன். கம்பெனி இல்ல. நானே திருப்பி தருவேன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. உங்களுக்கு எலிக்ஷன் மிக்ஸ் பத்தி தெரியும். ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கிடைக்கும். எப்படிங்க சார் நீங்க சொல்லேன்னு கேட்கலாம். ஆமா ஒரு பவுச்ச 5 நாள், 6 நாள் போட சொல்றோம். அவ்வளவுதான். 2வது பவுச் என்ன பண்ணுங்க, 2 நாள் போட சொல்லுங்க, இல்ல 3 நாள் போட சொல்லுங்க. ரிசல்ட்லயே ஒரே நேரத்துல போட சொல்லுங்க. ரிசல்ட் கிடைக்கும். ஆனா சிவியர் பெயின்லாம் இருக்கு. அத தாங்கக்கூடிய வலி வேணும். சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப ரிசல்ட் கண்டிப்பா இருக்குது. அதனால அத ஒரு டூலா வச்சுட்டு பைனரிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. பைனரியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நம்மளுக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு. புரியுதுங்களா? நேரம் குறைவா இருக்குது. அதனால ஏன்னா, எல்லா லீடர்ஸும் இந்த நியூஸ் கிடைச்சு டக் டக் டக்ன்னு அங்கங்க சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு உங்க கீழ வரணும் அப்படின்னா, நீங்க இந்த செய்திய வேகமா கொண்டு போங்க. ஏன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் என்னாச்சு? தமிழ்நாட்டுல பரவிருச்சு. புரியுதுங்களா? அப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் நல்ல இன்வெஸ்ட்மென்ட் மாரி குரோர்ஸ்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட் பேஸாவும் இருக்கிறதுனால வேகமா வருவாங்க. புரிஞ்சுங்களா நண்பர்களே? அதனால நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப சார் சொன்ன மாரி என்னன்னா ஆரம்பத்துல சயன்ஸ பேசிட்டே இருந்தேன். ஆயிரங்கள சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அத சு அத கம்மி பண்ணி பைனரிய அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு? இப்ப லட்சங்கள்
ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால இப்பதான் பைனரி இந்த நெட்வொர்க் பிசினஸ் காம்பன்சேஷன் பிளான் எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. ப்ராடக்ட் வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இல்லன்னு சொல்லல. அதுலயே என்னுடைய நேரம், புரிஞ்சுங்களா? என்னுடைய காலம், மூச்சு, எனர்ஜி எல்லாம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே, ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி அனுபவிச்சனால, கொடுத்த ரிசல்ட் பார்த்தனால, என்னுடைய முழு கவனமும், முழு சக்தியும் என்ன பண்ணேன், அதுக்கு ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணேன். அதனால ஒண்ணும் சோடை போகல. அதனால இன்னும் நிலைத்திருக்க என்னால முடிஞ்சது. புரியுங்களா? ஏன்னா ஏன் இன்னொன்னுன்னா, காரணம் என்னன்னா, எனக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எங்க இந்தியாவுக்கு வெளியில. இந்தியாவுல இருக்கிறத விட இந்தியாவுக்கு வெளியில தான் கஸ்டமர்ஸ் அதிகம். அதனால என்ன பண்றேன், எலிக்சிர் மிக்ஸில் நிலைத்து இருக்கிறேன் நானு. ஏன்னா அவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க ப்ராடக்ட். அதனால அப்படிப்பட்ட ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட். அதனால என்னுடைய கவனம் ஃபுல் அங்க போயிருச்சு. இந்த பிசினஸ் பிளான் விட்டுட்டேன். காம்பன்சேஷன் பிளான விட்டுட்டேன். இங்க இருக்கிற ஜனங்கள் எனக்கு கண்ல தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நெட்வொர்க் லீடர்ஸ் இன்னைக்கு ஒரு எத்திக்ஸ் கிடையாது இல்லையா? நம்ம ஒண்ணு பேச போனா, நம்ம எப்ப பேசி முடிப்போம், அவங்க தன்னுடைய ஒண்ண சொல்றதுக்காக காத்திருப்பாங்க இல்லையா? இல்லாட்டி வேற டிமாண்ட்ஸ் நெறைய வைப்பாங்க. இதனாலேயே என்னாச்சு எனக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு என்னன்னா, நம்மள தேடி பெரிய பெரிய லீடர்ஸ் வர்றாங்க நண்பர்களே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, கரெக்ட்டான நிறுவனத்துல இருக்கிறீங்க, நல்ல பிளானு. இது உங்களுக்கு சரியான சமயம். புரியுதுங்களா? உங்க வேலைய தொடர்ந்து செய்யுங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, 6வது ஜாயின் பண்ணி ஏதாவது பிசினஸ் நீங்க எதிர்பார்த்த வேகத்துல நடக்கல அப்படின்னு சொல்லி மனம் அ தொய்வு விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா ரிசல்ட் வரும். பொறுமையா இருங்க. ஆனா உங்க வேலைய தொடர்ந்து செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா இது கிளிக் ஆகும். புரியுதுங்களா நண்பர்களே? அதான் என்னுடைய அனுபவம் அதான். இப்போ என்னன்னா சொன்னோனே லட்சங்கள சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதனால இப்ப என்னாச்சு, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்போ ப்ராடக்ட்ட கம்மி பண்ணி பிசினஸ் பிளான்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா? ஆரம்பத்துல என்னுடைய எண்ணமெல்லாம் எலிக்ஷன் மிக்ஸா இருந்தது. உயிரா இருந்தது. புரியுதுங்களா? அது எல்லா ரிசல்ட் கிடைச்சது இல்ல. ஆனா, இப்ப பிளான்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, பிளான் புரிஞ்சுது. அந்த பணம் சார்ந்து அந்த விஷயங்கள் என்னை இப்ப ஈர்க்குது. என்னை சார்ந்த நபர்களும் என்ன பண்றாங்க, பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்ச அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்களே என்னை நோக்கி வர்றாங்க. அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால ப்ராடக்ட் முக்கியம் தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா, அத ஒரு டூலா வச்சுட்டு பைனரிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. பைனரி நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட் பெஸ்ட் காம்பன்சேஷன் பிளான் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. புரியுங்களா? பெஸ்ட் பிளான் அதுதான். இத அடிக்கிற வேற பிளானே கிடையாது. நம்மளுக்கு வேற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. யூசுவலா பைனரி பிளான்ல 2:1, 1:2 டெய்லாம் வேணுமா? இங்க டெய்லும் கிடையாது, ஹெட்டும் கிடையாது. எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஸ்ட்ரெய்ட் இன்கம் புரியுதுங்களா? யுபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா இம்மீடியட்டா வருது. ரைட்? ஓகே. அதனால நல்ல சான்ஸு. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, லீடர்ஸ்க்கு செய்தியில குடுத்துருங்க. ஜனங்களுக்கு ப்ராடக்ட்ட குடுங்க. 2ம் ஒர்க் அவுட் ஆகும். வேகமா நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மீட்டிங் தொடர்ந்து எல்லாம் மண்டேயும் நடக்கும். தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நெட்வொர்க் லீடர்ஸ உள்ள கொண்டு வாங்க. நெறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்கலாம். இத்துடன் கேட்டதுக்கு பொறுமையா இருந்ததுக்கு தேங்க்ஸ். நன்றி நண்பர்களே. குட் நைட். தேங்க் யூ சோலமன் சார். தேங்க் யூ ஃபார் த நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னே நான் சொல்லுவேன். ஸோ சாரோட பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நெருஞ்சி முள்ள இருக்கும். ட்ரிபிள் எஸ் டெரஸ்டரிஸ். கரெக்ட்டா சார்? எஸ் மேடம், எஸ் மேடம். யாஹ்! ஸோ சாரும் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நம்மளுடைய எலிக்ஸ் ப்ராடக்ட் ஒரு செக்சுவல் ப்ராடக்ட்ன்னு ஒரு ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஆல் இன் ஆல் அழகுராஜா தான் நம்மளுடைய ப்ராடக்ட். ஏன் பர்ட்டிகுலரா சாரோடைய அந்த நாவுலேருந்து அந்த வார்த்தை வந்தது அப்படின்னா, சார் ஸ்பெஷலா வந்து செக்சுவல் கில்ஸ்க்காக மட்டுமே குடுத்து மிகப்பெரிய லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்ண ஒரு திறமைசாலி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அழக வச்சு ப்ரமோட் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்லிம் அந்த வெயிட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லி நம்மளுடைய ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ சார் வந்து அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து, அதன் மூலியமா மட்டுமே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் தான். ஏன்னா, இந்த ப்ராடக்ட்ட சார் சயன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, எல்லா விஷயங்களையுமே சயன்ஸ் ரீதியாவே பார்த்து, அதன் வழியா போகும்போதே சார் ஏர்ன் பண்ணாங்க. ஆனா விழித்துக் கொண்ட நேரம் அவங்க வந்து இந்த 10 வருஷத்துல நம்ம விழிக்காம போயிட்டோமேன்னு ரொம்ப உணர்ந்தது இந்த வருடம் தான். மக்களே இங்க இருக்கக்கூடிய 80 பேரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். சாருடைய 10 வருஷ காலம் இந்த எலிக்ஸர் மிக்ஸ்ல ப்ராடக்ட்ட நோக்கியும், அந்த பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்திலயும் ஏர்ன் பண்ணத தாண்டி, இன்னைக்கு விழித்துக்கொண்டு இந்த பைனரி பிளான்ல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துல, இந்த பைனரி பிளான்ல இவ்ளோ பெரிய ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம 10 வருஷத்துல கவனிக்காம விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ண வருடம் இந்த வருடம்.
ஸோ கண்டிப்பா சாருக்கு வந்து 2025 மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய இந்த பேச்சு நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய என்னதுன்னா ஒரு வரப்பிரசாதம். ஏன் 10 வருட காலத்துல அவருடைய நேரம், அவருடைய பங்களிப்பு, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு ஒரு 10 நிமிஷத்துல அவர் குடுத்திருக்கார். அப்ப நம்ம விழித்துக்கு கொள்ள வேண்டிய தருணம் இதுதான். அஸ் அ லீடரா இந்த பைனரி பிளான நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கும், உங்கள சார்ந்து வந்த உங்களுடைய லீடர்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் இதுல இவ்ளோ இருக்கு. இதுல ஏர்ன் பண்ண ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 ஏர்ன் பண்ணாலே உட்கார்ந்த இடத்துலேருந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு. மந்த்லி 30,000 வாவ்! இஸ் பாசிபிள் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நம்மளுடைய 5,000 பேக்கேஜ் ரேட் 2,500 சீலிங்னே வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ரூ. 1000 நம்ம ஏர்ன் பண்ணாலே மாசத்துக்கு 30,000. நான் குறைச்சே தான் சொல்றேன். இந்த ரூ. 30,000 சம்பளம் அப்படிங்கிறது யார் யாரோ எத்தனை பேரோ கண் விழித்து சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம். எவ்வளோ பேர் வந்து ஷிஃப்ட் மாறி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் இந்த ரூ. 30,000. நினைச்சு பாருங்க. ஆனா நமக்கு ரொம்பவே வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாகவும், இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா எளிமையாகவும், ஒரே பொருள் அப்படிங்கிறதுனால நெறைய டெஸ்டிமோனி மூலமாகவும் ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியாது? சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த 40 சிஆர்ல உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காலம் வந்து 9:30 கடந்து போனதுனால, கண்டிப்பா இனி வர இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நம்மளுடைய லீடர்ஸ், வாலண்டியர்ஸாவே வந்து அவங்களுடைய இன்கம் ஷேரிங்கையும், அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற விஷயத்த எப்படி பயன்படுத்தி இதுல இன்கம் ஏர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் டெலிவர் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் சோலமன் சார். விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச் பழனிசாமி சார். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு 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 லீடருக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க, கமர்ஷியல் மீட்டிங்க ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஹேவ் பிளஸ் நைட் டு ஆல். நன்றி, வணக்கம்.